தொகுப்பு வீடுன்னு வந்திருக்கு. கலைஞர் வீடு கட்டும் திட்டம். அந்த கலைஞர் வீடு அரசு கஜானால இருந்து கொடுக்குது. ஆனா ஐயா மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அவங்க அப்பா விட்டு சொத்து வந்து தர மாதிரி இவங்க திமுக கட்சிக்காரனுக்கு மட்டும்தான் தொகுப்பு. மட்டிகை குறிச்சி சடையப்பட்டின பல்வேறு கிராமங்கள் இருக்க முன்னாள் செயலாளர்கள் தலைவர்லாம் அண்ணா திமுக ஆட்சியில வாங்கி கட்டியிருக்கான் வீடு. ஆனா அவருங்க இன்னைக்கு போய் தொகுப்பு வந்திருக்கா எங்க கட்சிக்காரனுக்கு மட்டும்தான் தரணும் என்று சொல்லி அட்டகாசம் செய்கிறது. எல்லாம் விஷயம் தொகுதி, கள்ளக்குறிச்சி தொகுதி. அதே மாதிரி காவல் நிலையம் இன்னைக்கு கூட சொல்ற தம்பி சொன்னார் இல்லையா, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் தீக்குளிக்க வராங்கன்னு பல முறை காவல் நிலையம் நடக்கிறாங்க. ஆனா காவல் நிலையத்தில் மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர், சேர்மன், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் எங்களை கேட்காம எவன் மேல கேஸ் போடக்கூடாது, எங்களை கேட்காம எந்த மனுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து அரசு அதிகாரிகள் கிட்ட ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்கிறேன், உங்க இடத்துல தேசிய கொடியை இறக்கிடுங்க. காவல் நிலையமே உங்கள் காவல் நிலையத்தில் இருக்கிற தேசிய கொடியை இறக்கிட்டு பேசாம கருணாநிதி படம் போட்டு எல்லா திமுக கொடி கம்பத்தை ஏத்துங்க. எங்களுக்கு விடுதலை கிடைக்கல, நாடு நாசமா போயிட்டு இருக்கு. இதை தட்டி கேட்கிறதா நாம் கட்சி போராடிக்கிட்டு இருக்கோம். எங்க மண்ணுக்காக, மக்களுக்காக. இதோ நகராட்சி ஊழியர்கள், கள்ளக்குறிச்சி நகராட்சி ஊழியர்கள் சம்பளம் இல்ல, 6 மாசம் சம்பளம் வருது. ஆனா கமிஷன் லட்சமா கோடியா இருக்காங்க. இதை கேட்க துப்பு இல்ல, கேட்டா அடிக்க வரா, வழக்க போய் எடுக்க போறான். அதனால மருத்துவமனையில பெண் குழந்தை பிறந்தா 1000, ஆண் குழந்தை பிறந்தா 2000 காலத்துக்கு எங்க போய் சொல்றதுன்னு தெரியல.